இந்திய மக்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக இந்தியா தங்கம் வெல்லும் அப்படிங்கிற ரீதியில் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு போட்டி தான் நீரஜ் சோப்ரா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஈட்டி எறிதல் போட்டி. அந்த ஈட்டி எறிதல் போட்டியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த இந்திய மக்களுக்கு சிறு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. ஏன்னா தங்கம் வெல்வார் அப்படிங்கிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த நீரஜ் சோப்ரா அவர்கள் 89 மீட்டர் மட்டும்தான் தூக்கி அடித்து அவர் வெள்ளிக்கான பதக்கத்தை ஜெயிச்சிருக்காரு. சில்வர் ஹீரோவாக தான் மாறியிருக்காரு. அவர் கோல்டு ஹீரோவாக மாறுவார்னு பார்த்தோம். ஆனால் கடைசியில் சில்வர் மட்டும் ஜெயிச்சு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு நம்பிக்கையை தான் கொடுத்துருக்காரு சொல்லணும். முதல் இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த நீதம் அவர்கள் 92.97 மீட்டர் ஈட்டி எறிதலில் கோல்டு ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒலிம்பிக் ரெக்கார்டே படைச்சிருக்காரு நீதம் அவர்கள். அவருக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மன்னர்களை வென்ற தங்க நாயகன் நீரஜ் சோப்ரா அவர்கள் இந்த தடவை சில்வர் நாயகனாக உருவெடுத்திருக்கார். கண்டிப்பாக அடுத்த முறை அவர் தங்கம் வெல்வதற்கான நமது வாழ்த்துக்களை இப்போயே தெரிவித்துக் கொள்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் ஒரே நாளில் 2 பதக்கங்களை குறித்து இந்திய மக்களை உற்சாகத்தில் திக்குமுக்காடி வைத்துள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நேற்று நடந்த வெண்கல பதக்கத்துக்கான ஆட்டத்தில் ஹாக்கி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்பெயின் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வென்று மிகப்பெரிய அளவில் இந்திய மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெயின் அணியின் கூட ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்தது. அதில் இந்திய அணி மிக சிறப்பாக செயல்பட்டு வெண்கல பதக்கத்தை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. நீரஜ் சோப்ரா அவருக்கு முதல் வாய்ப்பு ஃபால் ஆனாலும் இரண்டாவது வாய்ப்பில் 89 மீட்டர் தூக்கி அடித்து 2ஆம் இடத்தை பிடிச்சாலும் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் இடத்தை பிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நீதம் அவர்கள் 92.97 மீட்டர் தூக்கி அடித்தார். அதுக்கப்புறம் கிடைத்த 4 வாய்ப்புகளும் நீரஜ் சோப்ரா கண்டிப்பாக தங்கம் வெல்வார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆவலோடு தான் அனைத்து இந்திய மக்களுமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவல் நம்முடைய நிராசையாக தான் முடிஞ்சுன்னு சொல்லணும். கடைசியில் 2ஆம் இடத்தை பிடித்து நீரஜ் சோப்ரா அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நடந்த ஹாக்கி ஆகட்டும், குத்துச்சண்டை ஆகட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கி சுத்தல் ஆகட்டும், அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெண்கலம் பதக்கம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வெள்ளி பதக்கத்தை வென்று கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நீரஜ் சோப்ரா அவர்களுடன் இந்தியா உடன் இருக்கும். இந்த தடவை கோல்டு நாயகனாக நாங்கள் பார்க்கலான்னு நினச்சோம். இந்த தடவை ஆனால் சில்வர் நாயகனாக தான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.